தக்காளி சட்னி இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி இன்னும் 2 இட்லி சேர்த்தி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். இது வறுபட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு பல்லும் சேர்த்துட்டு வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பழுத்த தக்காளியாக போட்டுட்டு தக்காளி வதக்கிறதுக்கு உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன கோழி குண்டு சைஸ் புளி சேர்த்துட்டு இது ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கடுகு உளுந்து சேர்த்து தாளித்தா சூப்பரான சட்னி ரெடிங்க.